கர்மானா என்ன? இந்த சாதிக்காதவங்க, இயலாமை உள்ளவங்க தான் வந்து கர்மான்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது ஒரு தொழில், அதுதான் வந்து கர்மம். நான் என்ன கர்மா வாங்கி வந்திருக்கேன், நான் என்ன மாதிரியான செயல் செய்ய போறேன், இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நான் என்ன மாதிரியான செயலாக்கம் பண்ணுவதற்காக இந்த உடல் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுங்க. சம்பவம் நடக்குது அப்படின்னா எனக்கு வந்து நல்லதா சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா நான் யாருக்கு எந்த தீங்கு செய்யலை, அதனால என் ஆண்டவன் நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு கஷ்டம், ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா என்ன பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னா, அப்ப வள்ளுவர் சொன்னது போல தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்போ கர்மான்றது முன் ஜென்மத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அல்ல, இருக்கலாமுங்க. ஆனா அப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் அப்பாட்டாக்கர் யாருன்னு பிறக்கலைங்க. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம காணொலியில் வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா இவர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார். ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, கர்மானா என்ன? இது நிறைய பேரோட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது வந்து ஒன்றுமே கிடையாது, இது வந்து மக்களாக வந்து பயப்படுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா வந்து பணக்காரங்க சாதிச்சவங்கெல்லாம் கர்மாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய பணம் இருக்கும், அவங்களோட ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த சாதிக்காதவங்க, இயலாமை உள்ளவங்க தான் வந்து கர்மான்னு சொல்லுவாங்களாம். இது உண்மையா? பொதுவாக கர்மா அப்படிங்கிறது நம்ம அழகு எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம், அதில் ஒரு தெளிவு வேணுங்க. கர்மா அப்படிங்கிறது போன ஜென்ம கர்மா, நான் என்ன போன ஜென்மத்தில் கர்மா பண்ணணும் அது இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. சிலருக்கு நோய் வாய்ப்பட்டுருவாங்க. அந்த நோய் வாய்ப்பட்டதுக்கு போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணாலும் தரல, இந்த ஜென்மத்தில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து பொருளாதார ரீதியாக அடி வாங்குறதா இருக்கட்டும், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது குழந்தை பிறப்பு டிலே ஆகிறதா இருக்கட்டும், அல்லது குழந்தையை பிறக்காமல் இருக்குது. இது எல்லாமே அப்போ மக்களுடைய அந்த மனசை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எது நடந்தாலுமே அதுக்கு பேர் கர்மா அப்படின்னு வச்சிடுறாங்க. இது கர்மா அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம தொழில், நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது ஒரு தொழில், அதுதான் வந்து கர்மம். நான் என்ன கர்மா வாங்கி வந்திருக்கேன், நான் என்ன மாதிரியான செயல் செய்ய போகிறேன், இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நான் என்ன மாதிரியான செயலாக்கம் பண்ணுவதற்காக இந்த உடல் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணுங்க. ஏன்னா இந்த உடலுக்கு தான் அழிவு இருக்கே தவிர ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. இப்போ எந்த ஒரு இப்போ என்னுடைய ஆன்மா வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிறப்பு எடுத்துகிட்டு வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எத்தனை எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா 7 ஜென்மம்னா 14 ஜென்மம் இருக்குது, 7 ஜென்மத்துக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன கணக்கு அப்படின்னா அதை பற்றி தெரியாது. ஏன்னா கண்டவர் விண்டவர் கண்டிலருங்கிறாங்க. அப்போ அதை பற்றிய முழுமையான அறிவு நமக்கு இல்லை. வலு பிறந்தைய கூட எளிமையும் ஏமா புடைத்துங்கிறாரு. அவரும் வந்து 7 ஜென்மம் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நான் பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் நான் போன ஜென்மத்தில் கர்மா பண்ணதன் விளைவு தான் இப்போ அப்படின்னா, அப்போ நான் போன ஜென்மம் நல்லதே பண்ணலையா? அப்போ நல்லது பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட்டே இப்போ இல்லையா அப்படின்னா, மனுஷங்கிறது எல்லாமே கலந்து தான் பண்ணியிருப்பான். யாருமே வந்து நல்லது மட்டுமே பண்ணுவதற்கான ஆளும் இங்கே இல்லை, கெட்டது மட்டுமே பண்ணுறதுக்காக யாரும் பிறக்கலை. சரி, அப்போ நல்லது கெட்டதுன்னு எப்படி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு செயலை செய்கிறேன், அது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அல்லது என்னை எதிராளிகளுக்கு அல்லது என் சகாக்களுக்கு மனசை பாதிக்காத, அவங்களுடைய சுதந்திரத்தை கெடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நான் செய்கிறது நல்லது. என்னுடைய செயல் அவங்க மனசை பாதிக்குதோ அல்லது அவங்களுடைய சுதந்திரத்தை பறி கொடுக்குற மாதிரி, அதை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னா அது நான் செய்கிறது கெட்டது. அப்போ நல்லதோ கெட்டதோ நான் விரும்பி செய்கிறது இல்லை, நான் இங்கே ஒரு செயலாக்கம் பண்ணுவதற்காகவே வந்திருக்கிறேன். என்னுடைய அறிவு நான் என்ன தான் பிளான் பண்ணாலும் அது நடக்கிறது இல்லை, அதுவாக ஒரு பிளானில் போய்ட்டுருக்கு, அதன் வழியாக நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் நல்லது பண்ண வந்தேனா கெட்டது பண்ண வந்தேனா அப்படிங்கிறது நானே முடிவு பண்ண தெரியாது. ஏன்னா ஆன்ம அறிவுங்கிறது அவ்வளோதான் இருக்கும். இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது, ஆன்மா அழிவு இல்லாதுன்னு சொல்லும் பொழுது நாம் எதை நோக்கி வந்தோம், எதுக்காக இந்த பிறப்பு எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இறைவன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 தொழில் பண்ணுறதாக சொல்கிறாங்க இல்லைங்களா? 5 தொழில் பண்ணுறதாக சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமானது வந்து மறைத்தல்ங்கிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் இதோடு சேர்த்து இல்லாமல் அருளல், மறைத்தல்ங்கிறாங்க. இந்த மறைத்தல் அப்படிங்கிறது என்னென்னா, போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம சொன்னது போல் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தின் விளைவு அந்த கர்மா தான் இப்போ நம்மளை வந்து
வாட்டி வதைக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்காது, அதுவும் தெரியாது இல்லையா. சில பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஜென்மத்தில் நீ இன்னும் இப்படி இருந்த போன ஜென்மத்தில் நீ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தீங்கு செஞ்சுட்ட, ஒரு கன்னி பெண்ணை வந்து இது பண்ணிட்டதுனால இப்போ உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு, முன்னோர்களுக்கு நீ சரியாக பண்ணலை, அதனால் வந்து உனக்கு இந்த கர்மா அனுபவிச்சுட்ருக்கிற. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இந்த அந்தணர்களுக்கு பாவம் பண்ணிட்டா அது வேற நம்மளை வந்து பிராமண துவேஷங்கிறாங்க, அது வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தர் பசுமாட்டுக்கு பாவம் பண்ணால் அது வந்து ஒரு விதமான இது குறிக்குதுன்னு ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஜென்மத்தில் அப்போ நம்ம பாவமே பண்ணலையா அப்படின்னு இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலையும் ஏதாவது ஒன்று நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதை செய்யணுங்கிறதே விதி தானே. ஏன்னா இந்த பிறப்பு நான் விரும்பி எடுக்கலை இல்லைங்களா, அடுத்து நான் எப்படி ஆக போகிறேன்னு எனக்கு தெரியாது. சில பேர் கேட்குறாங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு ஜோசியத்தில் பாருங்கள் எனக்கு வந்து அடுத்த ஜென்மமே இல்லைங்கிறாங்க, 12ஆம் இடத்துல கேது இருக்குது, எனக்கு வந்து அடுத்த ஜென்மமே இல்லைங்கிறாங்க. அப்படின்னா யாருக்கு தெரியும்? சொல்கிறது தான் யாருக்கு தெரியும். நாங்கள் அப்படி சொல்கிறதே இல்லைங்க. ஏன்னா அது என்னமோ இருண்டு போகுது, அடுத்த ஜென்மத்தில் இருண்டு போகுது அல்லது இல்லாமல் போயிட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நான் வந்து என்னுடைய மனநிறைவுக்காக ஒரு வேலையை செய்கிறேன், அது வந்து அடுத்தவங்களுடைய சுதந்திரத்தை அடுத்தவங்களுடைய நிம்மதியை கெடுக்காத அளவுக்கு நான் செய்து கொண்டு இருந்தேன்னா இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது சில பேர் சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு இந்த ஜென்மத்தில் ரொம்ப ஆட்டம் போட்டால் அடுத்த ஜென்மத்தில் நாயாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விலங்காவோ பிறப்போம் அப்படின்றாங்க, இதெல்லாம் உண்மையா சார்? இப்போவுமே அப்படித்தானே இருக்கிறோம். எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மிருக குணம் இருக்கத்தானே செய்யுது. கணவன் மனைவிக்குள்ளே இப்போ கல்யாணம் ஆகிடுது, கொஞ்ச நாள் அப்படி ரொம்ப அந்நுண்ணியமாக இருக்கிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு இவரை பார்க்கும்போது மன்மதனாக தெரிகிறாரு, இவருக்கு அந்த அம்மா பார்க்கும்போது ரதி தேவியாக தெரியுது. கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் நீளம் மனுஷி அரைக்கி மாதிரி கத்துறேன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவும் சொல்லுவாங்க, இப்போ மனுஷனே கிடையாது, மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன், குரல் இனிமையாக இருக்குது, அப்படியே தேனும் அப்படியே அந்த என்ன சொல்றது பாலும் கலந்து வந்து பேசுற மாதிரி தேனும் கலந்தது போல ஆண்டாள் பாசுரத்துல டிராக்குலா மாதிரி கத்துற அப்படின்னு அப்ப பிடிச்சு போயிடுது. அந்த அந்த இது போயிடுச்சு இல்லைங்களா, அந்த அந்நுண்ணியம் போயிடுச்சும் போது முத நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து இனிமையாக கேட்டுட்டு இருந்தது அடுத்த நாளே வந்து கொஞ்ச நேரம் வாய மூடுறியா தலை வலிக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுன்னு உயிரை வாங்கிட்டு இருந்தார், இப்போ வந்து வாயை மூடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மாவை அப்படித்தான், எப்படா வீட்டுக்காரர் வருவார், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, 5:30 வரவர் 6 ஆயிடுச்சு 6:30 ஆயிடுச்சுன்னு வழிமேல் விழுவித்து காத்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து வந்துட்டாருன்னா அவங்க டிவி பார்த்துட்ருக்குறாங்க. ஏன் இதெல்லாம் எதுனா நடக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குணமும் மனசுக்குள்ளே தாங்க இருக்குது. இப்போ வர்ணாசிரம தத்துவத்தின்படி வைசியன், சத்திரியன், பிராமண, இப்படிலாம் சூத்திரன்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜாதி பார்த்து பிரித்ததாக நிறைய பேர் இப்போ குமுறிட்டு இருக்காங்க இல்லையா. அது வந்து அவங்கவுங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக அவங்க அதை எடுக்கிறாங்க. இப்போது ஒரு ரோட்டில் பார்க்குறாங்க, ஒரு நாய் வந்து அடிபட்டுருது, அதை தூக்கி கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு பெட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது சிகிச்சை எடுக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க கொண்டு அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த ஒரு காப்பாற்றுற எண்ணம் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு போர் வீரனாக செய்கிறாங்க. போர் வீரன் என்னங்க, அடுத்தவங்க காலி பண்ணுறதில்ல, நம்ம மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறார். அப்போது அவர் சத்திரியனா அந்த இடத்துல இருக்கிறார். அவரே வந்து எல்லா உயிருக்கும், அதாவது பிராமணன் அப்படிங்கிறது பிரம்மத்தியாரி, பிரம்மன்னா உயிரின் இயக்கம், உடல் இயக்கம் எல்லாத்தையும் அறியக்கூடியது தெளிந்த அறிவுங்கிறாங்க. அப்போ அந்த தெளிந்த அறிவு மூலமாக இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது, எல்லா உயிரையும் ஒரே உயிர் போல என்னன்னு நினைக்கிறவன் தான் பிராமணன் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன். அப்போ அவங்களுக்கு அந்த உயிர் மேலே ஒரு அன்பு இருக்கும் பொழுது அவரே பிராமணனா மாறுறாரு. ஒரு நல்ல வியாபாரம் பார்க்குறோம், அவங்க வந்து வைசியனா மாறுறாங்க. அப்போ ஒருத்தரே எல்லாமாக இருக்கிறாரு, அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா குணமும் இருக்கத்தாங்க செய்யுது. அப்போ இந்த குணம் அப்படிங்கிறது வெளியில் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த பிறவியில் இல்லை, இப்போவே அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அந்த எண்ணங்கள் மற்றும் அதோட செயல்பாடுகள் தான் வந்து நம்மளோட கஷ்டத்தையும் அனுபவிக்குது, இன்பத்தையும் அனுபவிக்குதுன்னு. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லா இருக்கோம், சுபபோகமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்தில் வந்து என்ன செஞ்சோமோ நல்ல கர்மாவோட நம்ம பிறந்திருப்போம் அப்படின்வாங்க. அதே மாதிரி சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அது வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அதோட விளைவு தான் இப்போ கஷ்டப்படுறாங்கன்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அது போன ஜென்மத்தில் நம்ம பண்ணதாவே இல்லை, இப்போவே வந்து சம்பவம் நடக்குது அப்படின்னா எனக்கு வந்து நல்லதாக சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா நான் யாருக்கு எந்த தீங்கு செய்யலை, அதனால் என்னை ஆண்டவன் நல்லா வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு கஷ்டம், ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா என்ன பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னா, அப்போ வள்ளுவர் சொன்னது போல் தன்னெஞ்சே தன்னை சுடும், தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் மறந்துடும் நமக்கு. அதெல்லாம் நமக்கு இறைவன் அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து டட்டால் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாரு, நீ போய் புதுசாக ஒன்று வந்துக்க அப்படின்னு.
இல்லைங்களா? ஏன்னா நம்ம கர்ப்பவாசம் நீங்கள் போன ஜென்மத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய கர்ப்பவாசத்தில் 10 மாதம் இருந்தோம் இல்லைங்களா, அதுவே நமக்கு ஞாபகம் இருக்காது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுவே ஞாபகம் இருக்காது இல்லைங்க, புதுசாக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ புனர்ஜென்மங்கிறது அதுதாங்க. நம்ம தாயின் கர்ப்பவாசம் இருந்தது தான் வந்து புனர்ஜென்மம். புனர்ஜென்மம்னா இதுக்கு முன்னாடி இருந்தது. அது வந்து அதிகப்படியாக இவங்க புனர்ஜென்மம்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜென்மம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. புனர்ஜென்மம் அப்படின்னா நம்முடைய கர்ப்பவாசத்தை தான் குறிக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் எது எப்படி தான் 8ஆம் இடமாக இருக்கட்டும், 12ஆம் இடமாக இருக்கட்டும், எனக்கு அடுத்த ஜென்மம் இல்லாமல் இருக்கட்டும், எதுவாக இருக்கணும், எனக்கு தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியும் இல்லையா? அப்போது எனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது நான் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணலைங்கிற நானே என்னை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கும், ஒருவேளை எனக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதனால தான் இப்படி நடந்துருச்சு போல அப்படின்னு எனக்கு தோணும் இல்லைங்களா? அதுதான் வந்து கஷ்டமாகவும் எனக்கே தோணுதே தவிர அடுத்தவங்க மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்போது கர்மான்றது முன் ஜென்மத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அல்ல, இருக்கலாமுங்க. ஆனால் அப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒன்றும் அப்பாட்டாக்கர் யாருன்னு பிறக்கலைங்க. அதை வச்சு உருட்டுறதுக்கு தான் இருக்கிறாங்க. உருட்டுறதுக்கு தான் இருக்காங்க. சரி, அப்போ அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கா? இருக்குன்னு தானே எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. இருக்குன்னு எல்லா இதுவும் இப்போ நீ செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருக்கலாம். இது ஹிந்து முறைப்படி மட்டும் இல்லை, எல்லா இதுலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ இஸ்லாத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, மறுமையில் உனக்கு நல்வழி வேணும் அப்படின்னா இப்போவே நீ சரி பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே அமிர்தம் சுரக்குதாகவும், அந்த அமிர்தத்தை குடித்தவங்களை வந்து அடுத்த பிறவி வந்து இல்லை நற்பிறவி அடையும்னு நம்ம இதில் சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து நிறைய பயிற்சி எடுக்கிறாங்க. குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுறாங்க, வாசி யோகம் பண்ணுறாங்க, பிராணாயாமம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு உயிரை வந்து கொல்லக்கூடாது, அதாவது எல்லா உயிரையும் ஒன்றா பார்த்துக்கணும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி செஞ்சா அப்படின்னா அந்த மறுமையில் இறந்து போகும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சுனை இருக்குமா மேலே ஸ்வர்க்கத்தில் சுனை இருக்கும். அங்கே நீ இறந்து போய் நம்முடைய ஆன்மா அங்கே போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் அந்த காவலர்கள், அந்த தேவர்கள் வந்து நம்மளை அழைச்சிட்டு போய் ஒரு சுனை இருக்கிறதாகவும், அந்த சுனை வந்து தெளிந்த இனிப்பான நீரோடையாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து கைகாலெலாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லபடியாக குளிச்சுட்டு அவங்க சொர்க்கத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறதாக இஸ்லாத்தில் சொல்கிறாங்க. அதனுடைய ஒரு உருவாக்கம் தான் எல்லா பள்ளிவாசல் முன்னாடியும் ஒரு தனி தொட்டி வச்சு அதில் வந்து கைகாலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு முகமெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. இது எல்லாமே ஒரு உருவகம். அங்கே நடக்கிறதா அது யார் போய் பார்த்துட்டு வந்து சொன்னது? ஒருவேளை அப்படி இருக்கும், அப்படி இருக்கிறதுக்கான ஒரு உருவகம் தான் இங்கே கீழே வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதில் கூட என்ன சொல்கிறாங்க, இந்துல மேருமலையை வந்து கடைஞ்சதாகவும், தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் கிடச்சதாகவும், அதில் வந்து ஆழகால விஷம் முதல்ல கிளம்பி அதை தேவர்களுக்கு வந்து சாப்பிடாம அசுரர்களுக்கு கொடுத்துட்டு தேவர்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிவன் வந்து குடிச்சிட்டு கழுத்தில் இந்த பார்வதி அம்மா பிடிச்சிருச்சு, அதனால் விஷம் வந்து இதிலே தங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேயே தங்கும்போது என்ன ஆகுது, விஷம் பரவி இந்த இடத்துல பூரா ப்ளூ கலராக மாறிடுச்சு. அதனால தான் அவருக்கு பேர் நீலகண்டன்னு பேர் இல்லைங்களா? இது எல்லாமே என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு முதல்ல வந்து சளி அல்லது வாதம் பித்தம் இதெல்லாம் கிளம்பும். இப்படி கிளம்பி வரும்பொழுது அவங்களுக்கு இந்த கபாலத்தை வந்து அடைக்கிறது, மூக்கில் வந்து நீர் வெடிகிறது, அல்லது வாசியில் வந்து பிராணத்தில் வந்து பிரச்சனை வர்றது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு, ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு ஹீட்டு தொடர்பான பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, மூளைச்சூடுன்னு சொல்லக்கூடிய அந்த மோஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே அவங்களுக்கு வருது. இதைத்தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஆழகால விஷம் கிளம்புச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. வாசி யோகம் பண்ணுறதா இருக்கட்டும், தியான பயிற்சி பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் இதை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தினது வள்ளல் பெருமான் மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜீவகாருண்யம் மட்டுமே மோட்ச வீட்டின் திறவுகோள்ங்கிறாரு. மோட்ச வீட்டின் திறவு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மற்ற எல்லா ஞானியர்களும் நீ சரியாக இருந்தீங்கன்னா உன்னை சொர்க்கத்துக்கு நீ போகலாம், அங்கே போகும்போது தேவர்கள் உன்னை அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும் என்ன சொல்கிறாரு, சொர்க்கத்தின் சாவியே உங்கள் கையில் இருக்குங்கிறார். அதுக்கு என்ன வழி, ஜீவகாருண்யம் பண்ணுங்கிறார். ஜீவகாருண்யம் என்ன, ஜீவன்னா இன்னொரு உயிர், காருண்யம்னா ஒரு காருண்யம் அது மேலே ஒரு அன்பா செலுத்தாது. எல்லா உயிரும் தம் உயிர் போல் என்ன வேணும்னு வள்ளல் பெருமான்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி செஞ்சுட்டீங்கன்னா அந்த உன்னை யாரும் கூட்டிகிட்டு போக வேண்டாம், சொர்க்கத்தின் சாவியே உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் எளிமையாக சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாலும் கூட இதை எது நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது அவரவர் விருப்பத்தில் அவங்ககிட்டே விட்டுட்டாங்க. இதை தான் வந்து தற்சுதந்திரம்னு வள்ளல் பெருமான் திரும்பவும் எழுதுகிறாங்க. நன்றி சார். வணக்கம்.